எடிட்டரா ஒர்க் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட வன்மத்தை வந்து எங்க மேல திணிச்சாரு. என் கனவு பாதி கனவு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ற வயசுரா இது வந்து குழந்தை குட்டி பெத்துக்கிற வயசுரா இது. இப்போ வந்து நீ வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்க, ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ட்டாரு. எடிட்டரா ஒர்க் பண்ணேன். ஒரு நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோ முடிச்சிருவேன். நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அந்த நோட்டை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். 150 வீடியோ கிட்ட நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். ஒரு சேனல் மட்டும் கிடையாது, 2 சேனல். ஒரு ஆள் 2 சேனல் மெயின்டைன் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த வீடியோ வந்து நல்லபடியா வரணும், மக்களை போய் சேரணும், நம்ம பேரை வந்து 4 பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சேனல்ல என் கூட ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு வச்சுங்களேன். அவங்க நடிக்கிற யூடியூப் சேனல் நடிச்சிட்டு இருந்தாங்க. நாம வந்து எடிட்டர் பிளஸ் வந்து கேமரா ஒர்க்கும் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு அவங்களோட மென்டல் தாட் என்னன்னா, எல்லாரும் குரூப்பா உட்காந்து பேசணும், ஜாலியா உட்காந்து பேசணும், அரட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாட். நான் எடிட்டர்னா உங்களை எடிட்டரோட மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எடிட்டர் யாரா பார்த்தா தெரியும். எனி டைம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதை வந்து இந்த வீடியோ எப்படி புதுசாக கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து எடிட் பண்ணும்போது பிராங்க் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த அவங்களும் போயிட்டு பிராங்க் பண்ணிட்டு வருவாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த ஏரியால வேலை செஞ்ச 2-3 பேர் தான் கேமராமேனா இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை ஒரு காமெடி வீடியோவா கிரியேட் பண்ணி நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றது தான் என்னோட வேலை. நான் தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த பொண்ணு வந்து இவங்க வந்து சரியா பேச மாட்டேங்கிறாங்க, சரியா மூஞ்சி விட்டு கூட பேச மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு டென்ஷனா இருக்காங்க, மூஞ்சி அடிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படி இப்படின்னு அந்த யூடியூபோட ஓனர் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என் மேல ஒரு நெகட்டிவ் தாட் வந்து கிரியேட் ஆரம்பிச்சது. ஆனா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, போனா கொஞ்சம் ஜாலியா இருப்பேன், ஒர்க்குன்னு வந்துட்டா சீரியஸா இறங்கிடுவேன், எதுவும் பேச மாட்டேன். அப்படி இருக்கிற ஒரு டைமிங்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஷூட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு போல. அப்பதான் நான் வந்து உள்ள வரேன். 9 மணி 9:15 உள்ள வந்துருவேன். உள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அப்ப அந்த பையன் மெமரி கார்டுல நேத்தி எடுத்த ஷூட்டோட சிஸ்டம்ல ஏத்திட்டு இருந்தாரு. நான் உள்ள வரேன் 9 மணிக்கு, சிஸ்டம் ஃப்ரீயா இல்ல. சரி ஓகே, கொஞ்சம் கடுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இன்னொரு கேமராமேன் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு வாங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். போய் வந்து போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வரேன். அப்பதான் அவங்க வந்து சிஸ்டம்ல ஏத்திலாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு ஷூட் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சே தெரியல. அந்த பொண்ணு கோவமா வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. அவரு அப்புறமா தான் எனக்கு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், ஷூட்டுக்கு வந்து லேட்டா போயிருக்கு, ஷூட்டுக்கு ஏன் லேட்டா போயிருந்தேன்னு அவர் திட்டிருக்காரு. அவர் திட்டின உடனே எடிட்டர் அண்ணன் தான் வந்து எங்களை வந்து லேட் ஆக்கிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி விட்டுருப்பாங்க போல. அந்த பையன் வந்து ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசாம, ஜி நீங்க எப்போ வரீங்க, எப்போ போறீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆஷா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு வந்து நம்மள வந்து இப்படிலாம் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இனிமேல்ட்டு இங்க வேலை செஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து எடிட்டரா யாராவது ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன நம்மளுக்கு கிரெடிட்ஸ் வரப்போகுது? வீடியோல நம்மளோட பேர் போட்டாதானே ஒரு கிரெடிட்ஸ் வரும். நான் எடிட் பண்ற வீடியோல நம்ம பேரே வராது, பேரை போடவும் அவர் சொல்ல மாட்டாரு. சரி ஓகே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மனுஷன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் நான் வந்து அந்த சேனல்ல போட்டுட்டு இருந்தேன். அவர் கூட எனக்கு ரொம்ப நாளா டிராவல் பண்ணணுன்ற ஆசை தான். அவரோட சேனல் அந்த பொண்ணை வச்சுதான் அந்த சேனல் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய எடிட்டர்ஸ் வந்து கிடைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து சொல்றதெல்லாம் கேட்கிற ஃபீமேல் கேரக்டர் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் என் மேல அந்த பொண்ணோட வன்மத்தை வந்து எங்க மேல திணிச்சாரு. ஸோ எனக்கு வந்து அங்க ஒர்க் பண்ண பிடிக்கல. அதனால வந்துட்டு 6 மாசம் 7 மாசத்துல வெளில வந்துட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு வெளில வரேன். என் கனவு பாதி கனவு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஃபீல் பண்ண உடனே அன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டுல குளிக்கும் போது என் மேல இருந்து ஆவியா போகுது. அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ கோவம், அவ்வளோ வலி. பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கேன். தண்ணி உள்ள தலையை விட்டுட்டுலாம் அழுதுட்டு இருக்கேன். கதறி அழுதுட்டு இருக்கேன். ஒரு பொண்ணால வந்து கரியர் வந்து அவுட் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சேன். ஒரு அட்மாஸ்பியர்ல வேலை செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டு குரூப்பா ஒரு ஹெட் வந்து வேலை செஞ்சாதான் அந்த ஒர்க்கிங் ஏரியா வந்து நல்லா இருக்கும், அது டெவலப்பும் ஆகும், மேல போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாத இடத்துல வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. வந்தேன், குளிச்சேன், தலைமுழுகினேன், அதோட அந்த கதையை முடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலையை தேடி அலைஞ்சேன். எனக்கு எந்த ஐடியாவுமே தோணவே இல்லை, தெரியவும் இல்லை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் ஒரு பக்கம் வந்து இவன் என்ன பண்ண போறான், போற வேலையெல்லாம் இப்படி பாதியிலே விட்டுட்டு வந்துடுறான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம்குள்ள போயிட்டேன். சரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேதாப்பட்டில் தங்கியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ரூம்ல ஸ்டே பண்ணேன். ஒரு விஷயம் தான் கை விட்டு போயிடுச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலாக போய் ட்ரை பண்ணேன். ஃபெமிலியரான எல்லா சேனல்லையும் போய் ட்ரை பண்ணேன். என் ரெஸ்யூமை போய் கொடுத்துட்டு வந்தேன். பெரிய சேனல்லாம் போயிட்டு எடிட்டர் ஒர்க்குக்கு
இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அப்போ என்னோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பைசா சம்பாதிக்கணும், சம்பளத்தில் போய் உட்காந்துட்டு நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்ற தாட்டில் மட்டும் தான் நான் போனதுனால எனக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு ஒர்க்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. பேஷனேட்டான ஆள் தான் வேணும், காசு சம்பாதிக்கணும் ஆள் வேணாம். நாளைக்கே வந்து இன்னொரு சேனல் வந்து இதை விட சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தப்புலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நானே நாளைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி தானே அது மாதிரி தானே யோசிப்பேன். அதுலேருந்து முடிவு பண்ணேன். ஸோ நம்ம வந்து இனிமேல் காசை எய்ம் பண்ணி ஒர்க்கு தேடக்கூடாது, நம்மளோட பேஷன் இதுதான், ஆக்டிங் தான், இதுலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தேன். சேனல்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணேன், ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு காசு கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு கீர்த்தி எனக்கு 1000 ரூபா காசு கொடுத்தான், என் ஃப்ரெண்டு கிஷோர் வந்து எனக்கு 1000 ரூபா காசு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் அப்படியே போச்சு. அந்த 2 மாதம்லாம் எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடும் போதெல்லாம் மதியம் சாப்பிட மாட்டேன். நைட்டு ஒரு வேளை பசங்க சாப்பிடுவாங்க, அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் சாப்பாடு வாங்கி தருவானுங்க. அப்போ வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த காசு வந்து என்னோடய பெட்ரோல் செலவு அலையிறதுக்கு மட்டும்தான். நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அந்த பெட்ரோல் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்த பைசா நான் செலவு பண்ணுவேன். மற்றபடி அனாவசியமாக எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஒரு 2 வாரம் அலைஞ்சதில் ஒரு சேனலில் வேக்கண்ட் இருந்துச்சு. அவங்க உள்ளே கூப்பிட்டு எடிட்டர் வேக்கண்ட் இல்லை, வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து கேமரா ஒர்க் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்லாம் காமிச்சேன். சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாயின் பண்ணிட்டாங்க. சேனலில் வந்து கேமரா, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், எடிட்டர், அந்த மாதிரி 3 குரூப்பாக இருந்தாங்க. அப்போயே அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஜாயின் பண்ணேன். அசிஸ்டன்ட் கேமராமேனா கேமரா கையில் கொடுத்து எடுக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன். கேமரா ஹெட் வந்தார், யார் பண்ணி புதுசாக இருக்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், இந்த மாதிரி என்ன ஃபீல்டு வேணும்னாங்க, ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் போய் ஜாயின் பண்ணிவிட்டாங்க. சரிப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. இந்த மாதிரி கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணுவேன், என்னோடய எய்ம் வந்து ஆக்டிங் தான், ஸோ அதுக்கான சான்சஸ்லாம் தேடி தான் கடைசியாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உன் வயசு என்னப்பா அப்படின்னாரு. என் வயசு சொன்னேன். என்னடா இந்த வயசில் வந்துட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க, இந்நேரம் நீ போய் ஒரு இடத்துல உட்காந்து கல்யாணம் பண்ணுற வயசுரா இது வந்து குழந்தை குட்டி பெற்றுக்கிற வயசுரா இது, இப்போ வந்து நீ வந்து வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்க, ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ட்டாரு. என்னடா இது ஓப்பனிங்கே எண்டு கார்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி இருந்துச்சு. மைண்டை வந்து குழப்பி விட்டாரு. நான் எப்படின்னு வச்சிங்களேன், அதாவது ஒரு ஆக்டருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுவாகவே மாறிடணும். டேரக்டர் வந்து எப்பா நீ ஒரு காக்காப்பா அப்படின்னா காக்காவாக மாறிடணும், எப்பா நீ ஒரு நாய்ப்பா அப்படின்னா நீ ஒரு நாயாக மாறிடணும், நீ வந்து இப்போ வந்து ஆவிப்பா அப்படின்னு சொன்னால் நீ ஆவியாக மாறிடணும். நீ என்னவா இருக்கணுன்றதை டேரக்டர் முடிவு பண்ணணும், டேரக்டர் சொல்கிறத நீ பண்ணணும், அதுதான் உன்னோட வேலை. ஸோ நான் எப்படி என்னோட கேரக்டர் என்னன்னு அப்படின்னா, நீ இப்படி இருக்கணும்டா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், ஓ ஆமாம்ல நம்ம அப்படி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் மாறிடும். நான் இந்த விஷயத்த வந்து நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டு பிரேமும் அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க அக்கா சொன்னாங்க, டேய் வெக்கப்படாம சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் வெக்கப்படாம தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க எப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்களோ, ஓ நம்ம வெக்கப்படுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணேன். பிரேம் பக்கத்தில் வந்தா, மச்சான் நான் இது வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இவங்க இந்த வார்த்தை சொன்னோடனே இன்னைக்கு வெக்கப்படுற மாதிரியே தோணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உடனே சிரிச்சு அவங்க அக்காட்ட, அவன் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த அக்கா என்ன எப்படி பண்ணுறான் போகிறான் இவன் அப்படின்னாங்க. அன்னில் அப்போ தான் ரிலீஸ் பண்ணேன். ஓ அப்போ இது இந்த சினி ஃபீல்டுக்குள்ளெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற வயசுரா, இந்த வயசில் வந்துட்டு இது மாதிரி வேலை தேடி வந்திருக்க, இந்த மாதிரி தேடி அலையிற, நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற, எப்போ இதெல்லாம் பண்ண போகிற, உனக்குலாம் என்ன நடக்கும், இந்த மாதிரி தேடி இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா மனசே கேட்கல. சார் இல்லை சார், நான் இதில் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி வந்துட்டேன், இதுக்கப்புறம் திரும்பிலாம் போக முடியாது என்னால், இது மட்டும்தான் உள்ளே வந்தது தான், உண்மையாக ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு. சரி ஓகேப்பா, அப்போ அந்த ரூமை கூப்பிட்டு அந்த ஸ்டாண்டர்டோட கேமரா லென்ஸ்லாம் தொடச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாதத்து கையில் கொடுத்துட்டாரு. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அசிஸ்டன்ட்டாக இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்க, போக தான் கேமரா அனுபவம் உனக்கு வரும், அது வரைக்கும் நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தை கையில் கொடுத்து கூட்ட சொல்லிட்டாரு அந்த ரூமை. ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்லாம் வந்து ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சன் டிவி சீரியலில் காமெடி கேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். சேனலுக்கு நம்ம புதுசு, ஸோ ஓகே பண்ணுறதுல தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு கிடையாது. என்னோட மைண்ட் ஃப்ளோ என்ன அப்படின்றத எங்கள் பசங்க புரிஞ்சுக்கல. என் மேலே ஒரு தப்பான இது வந்துடுச்சு, இவன் வேஸ்ட்ரா, இவன் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு.